உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சித்தார்த் தம்பி, நீங்க வேட்டைக்கு கிளம்பலாம். சரிங்க சாமி, நாங்க கிளம்புறோம். பாப்பா போலாமா? வா. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. அக்கா, அக்கா, உன்னாண்ட பேசணும், வாக்கா. என்ன இது? நான் இங்க வந்ததுமே என்ன பார்க்க, என்னாண்ட பேச இந்நேரத்துக்கு ஓடி வந்துருவியே. இப்ப நான் கூப்பிட்டுமே நீ வராம இருக்கிறியே. என்ன ஆச்சுக்கா? இம்மா நேரம் ஆகியும் நீ வராமலே இருக்கிற? இல்ல, ஏதோ தப்பு நடக்குது. ஐயோ, மறுபடியும் பொம்மை அக்காக்கு என்னமோ ஆயிருக்குது. இங்க என்னமோ நடந்தகுது. ஐயோ கடவுளே, பொம்மை அக்கா கோசரம் தான் நாங்க இம்மாம் பெரிய பூஜை பரிகாரம்னு எல்லாத்தையும் பண்றோம். இப்ப இங்க பொம்மை அக்காவே இல்ல. அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே, முதல்ல நம்பூதிரி ஆண்ட இதை பத்தி சொல்லுவோம். சொல்லி அவரை இங்க கூட்டின்னு வருவோம். கமண்டலா, எந்த நவபாசன சிலையோட ஜோடிய சித்தார்த் தேடி போறானோ அது அவனுடைய கைக்கு கிடைக்கவே கூடாது. கமண்டலா, விட்டுறாத. தொடர்ந்து பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கட்டும். நாம நடத்த போற பூஜைகளோட வீரியம் அந்த சித்தார்த்தை தடுத்து நிறுத்தணும். ஜார்ஜினியா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சிவன் வேடமிட்டு சித்தார்த்த வந்துகிட்டு இருக்கான். தெய்வ சக்தி உச்சத்துல இருக்கிற இந்த நேரத்துல அவனை தடுத்து நிறுத்த என்ன செய்யலாம்? சித்தார்த் எப்படி நவபாஷண சிலையை எடுக்கிறதுக்கு காட்டுக்குள்ள வந்திருக்கானோ அதே மாதிரி அவனுக்கு எதிரா 9 வகையான நவபாஷண விஷத்தை நான் உபயோகப்படுத்த போறேன். என்ன ஆச்சரியமா இருக்கா?
இதுக்கு பேர் தான் சாதிலிங்க பாஷணம். இது மனோலிங்க பாஷணம். இது காந்த பாஷணம். இது கார பாஷணம். இது கந்த பாஷணம். இது பூர பாஷணம். இது வெள்ளை பாஷணம். இது கௌரி பாஷணம். இது தொட்டி பாஷணம். இது எனக்கு நல்லா புரியுது ஜார்ஜினியா. ஆனா இதையெல்லாம் வச்சு நாம என்ன செய்ய போறோம் ஜார்ஜினியா? இந்த 9 நவபாஷணங்களை வச்சு இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷத்தையும் அந்த சித்தார்த் மேல ஏவி விட போறேன். காத்தோட காத்தா கலந்து இந்த காட்டுக்குள்ள விஷம் பரவும். அப்படி பரவும் போது சித்தார்த் இத சுவாசிச்சா அந்த இடத்திலே நெருப்புல போட்ட புழு மாதிரி துடி துடிச்சு செத்துருவான். ஆறு கால பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சா கண்டிப்பா அவங்க வெளியே வந்துருவாங்க. தாடிகாரன் வேற இப்ப வேட்டைக்கு கிளம்பி இருக்கிறான். அங்க இருக்கிற ஜோடி சிலைய நல்லபடியா எத்தனை வந்ததுக்கு அப்புறமா 5வது கால பூஜையும் நடந்து முடிஞ்சிரும். அது வரைக்கும் எல்லாம் நல்லபடியா பயமாதான் நடக்கும். இருக்கும். எப்படி இதெல்லாம்? என்னாச்சு? என்ன பிரச்சனை? சாமி, நவபாஷான ஜோடி சிலையை தேடி சித்தார்த் எந்த காட்டுக்கு வேட்டைக்கு கிளம்பி போனாரோ அதே காட்டுக்குள்ள நீங்க 4 பேரும் போங்க. திரும்ப வரும்போது உன்னோட கையில பொம்மி ஆவி இருக்கிற மீனும் சிவன் வேஷமிட்டு வேட்டைக்கு போயிட்டு வர்ற சித்தார்த்தோட கையில நவபாஷான ஜோடி சிலையும் இருக்கும். இதுதான் விதி. இப்படித்தான் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப நன்றிங்க சாமி. தோ இப்பவே நாங்க போறோம். நீங்க சொல்றது எங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை உருவாக்கி இருக்கு. எங்களால பொம்மியோட ஆவி இருக்கிற மீனை மீட்டுட்டு வர முடியும்னா நாங்க கண்டிப்பா உடனே போறோம். அதுக்கான முயற்சியை இப்பவே எடுக்கிறோம். ராணி, நாம அந்த பிடாரனை கூட்டிட்டு இப்பவே போலாம். போலாம். வரேன் சாமி. போலாம். வரோம் சாமி. வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.